இப்போ இருந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் நம்ம போட போறோம். அதோட தலைப்பு வந்து எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸை கூப்பிட்டுட்டு நான் தலைப்பு சொல்லலான்னு நான் விரும்புகிறேன். ஓகே, இந்த பட்டிமன்றம் மெயினே என்னன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் இது ரெண்டும் வச்சு தான். சபையின் முன்னேற்றத்திற்கு அதுக்கு வந்து துணையாக இருப்பது ஆண்களா பெண்களா? பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான். பாய்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் பெண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக ஒரு 3 பேர் வராங்க. ஆண்கள் தான் பேசுறதுக்காக ஒரு 3 பேர் வராங்க. அவங்க யார் யாருன்னு இப்போ அவங்க எந்திப்பாங்க, அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. எல்லாம் கரங்களை தட்டலாமே. சபையின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் யாருன்னா பெண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக பிரசன்னாண்ணி, சௌமியாக்கா அண்ட் பீட்டரண்ணா அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் வராங்கன்னா பாலாண்ணா, அமலாக்கா அண்ட் அற்புதராஜண்ணா வராங்க. எல்லாம் இன்னொரு கரங்கள் நல்லா தட்டலாமா? ஓகே, உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் நான் வந்து டைம் கொடுப்போம். அங்கே டைமர் ஆனில் வச்சுருப்பாங்க. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து, ஆக்சுவலாக இது வந்து ப்ரீ பிளான்டே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இவங்களுக்கு இன்னொரு தடவை கூட நீங்கள் கை தட்டலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்பாட்டில் தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்பவே பக்காவாக ரெடியாக இருக்கிறாங்க. பெண்கள்னு பேசுகிறதுக்கு இவங்களும், ஆண்கள்னு பேசுகிறதுக்கு அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு 3 நிமிஷம் தான் கொடுப்போம், நீங்கள் அதுக்குள்ளே பேசணும். அங்கே அந்த அந்த சவுண்டு கேட்டதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்களை சாக்லேட் ஆகிடுங்க. ப்ரைஸ் தி லார்ட். இது சடனாக கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஒரு சபையில் மிகவும் முக்கியமான இடத்துல வந்து பார்க்குறது வந்து ஆண்களா பெண்களான்னு கேட்டுருக்காங்க. கண்ணை மூடிட்டு சொல்ல ஆண்கள் தான். அப்படி தானே? ஆண்கள் தான். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கூட நம்ம வீட்டில் இல்லை, சபையில் நம்ம ஆண்டவர் வந்து யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு? முதலிடம் கொடுக்குறாரு ஆண்களுக்கு தான். சிம்பிளாக சொல்லலாம். 12 சீஷர்கள் தேர்க்கும்போது ஏன் சீஷியை தேர்ந்தெடுக்கல? 12 சீஷர்கள் தான் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் தான் சொல்கிறோம். அப்போது யாக்கோபு வந்து அவன் என்னை ஆசீர்வாதத்தோட விடமாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோனா பயந்துட்டு ஓடினார் நினிவேக்கு, தர்ஷிச்சுக்கு ஓடினார் நினிவேக்கு போக சொல்லு. ஆனாலும் ஆண்டவர் அவரை விடலை. தூங்குனா கூட எழுப்பி விட்டு தட்டி அழைச்சிட்டு போய் 3 நாள் வயிற்றுக்குள்ளே அருமையாக வச்சுருந்து அவன் செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் அழகாக செஞ்சார். ஒரு சபையில் ஒரு சின்ன விஷயம், நம்ம சபையில் எடுத்துகிட்டா கூட சின்ன சின்ன விஷயம் தான் லேடிஸ் கூடுவாங்க. ஒரு பெரிய உதவி ஒரு இது இருக்குன்னா ஜென்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அவங்க தான் செய்வாங்க. ஒரு குடும்பத்தினாலும் சரி, சபைனாலும் சரி, எந்த இடத்துலையும் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆண்டவரும், நம்ம சபை தலைவரும், நம்ம வீட்டில் உள்ளவங்களும். எந்த நென்மட்டு 1000 சொன்னாலும் ஹஸ்பண்டை கேடு சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அது அப்படி இல்லை. ஆண்கள் தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு, அவங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதான் கரெக்டு. வேத வசனமும் அப்படி தான் சொல்லப்படுது. நியாயமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் உலகத்திலேயே அப்படி தான். ஆண்கள் தான் எப்போவுமே சிறப்புன்னு சொல்கிறோம். பெண்களை வந்து ஒரே ஒரு இடத்துல நான் சொல்லணுன்னா, எக்ஸாம்பிளுக்கு 1 கொரிந்தியரில் 14:34 சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து பேசாமல் இருக்க கடவுள், அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, அமைதியாக இருக்க கடவுள். யாரும் அமைதியாக இருக்கல. ஸோ அதில் எழுதப்பட்டிருக்கு. சபையில் அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளோட டாபிக் என்னென்னா, சபையில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது ஆண்களா பெண்களான்னு கேட்டாங்க. ஆண்கள் தான் என்று நான் அடித்து சொல்லுவேன். பெண்கள்னு பேச வந்திருக்காங்க, பார்க்கலாம் எப்படி பேசுகிறாங்கன்னு. அதுலேயும் ஒரு ஆண் உட்காந்துருக்காருமா. ஆண்கள் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. நான் ஒரு பெண் தான், ஆனால் ஆண்கள் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நம்ம. அதனால் ஆண்கள் தான் எப்போவுமே முதல் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் யாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கா சொன்னாங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலான்னா ஆண்கள் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் கண்ணை திறந்துட்டு பெண்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் கண்களை மூடிக்கொண்டு தான் சில காரியங்களை என்ன செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, பெண்கள்கிட்ட கேட்டு முடிவு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க. சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் இருக்கும் பொழுது தான் அது
முழுமை அடைகிறதா இருக்கிறது. அப்போது ஒரு பெண் இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்னா, சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அதை செய்ய முடியும் என்று சொல்லி நான் பேச வந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் அக்கா சொன்னது போல் 1 கொரிந்தியர் 11 வேணால் பெண்களை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ரோமர் 16வது அதிகாரத்தில் முதல்ல வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அங்கே ஒரு சபைக்கு ஒரு பெண் தான் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சபையை நடத்துகிறவர்களாக இருந்தாங்க. லூக்கா 8வது அதிகாரத்திலே நம்ம வாசித்தோம்னா அநேக பெண்கள் தங்கள் ஆஸ்திகளினாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் என்று என்ன சொல்லுது சொல்லப்பட்டிருக்கு. நம் வேதத்தில் அநேக இடத்துல ஆண்கள் பேரே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் எல்லா ஆண்களுக்கு பின்பாகவும் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் சொல்லும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்னா அந்த காரியத்தை ஆண்களாலே நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி. இப்போது எல்லா விஷயத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபேமிலியிலே நீங்கள் எடுத்தாலும் சபைன்னு எடுத்தாலும் ஜெபிக்கிறது ஆண்டவர் போய் என்ன சொல்கிறாருன்னா மனோவா மனைவிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்வேன், சிம்சோனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மனோவா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மறுபடியும் சொல்லட்டும் அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் திரும்பியும் சொல்கிறாரு, நான் யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா மனோவா மனைவிட்ட போய் பேசுகிறாரு. அப்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா யார் நம்புவாங்களோ உடனே என்ன செஞ்சிருவார், ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ என்னதான் சொன்னாலும் சபையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் பெண்களும் என்ன செய்கிறாங்கன்னா அதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்று என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். ஐயா சொன்னாங்க, ஐயாவும் அண்ணாவும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அம்மாவும் ஃப்ரீடாக்காவும் என்ன செய்கிறாங்க பின்னாடி இருந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களால எந்திரிச்சு ஊழியம் செய்ய முடியலனாலும் ப்ரேயரில் கூட அவங்களால என்ன செய்ய முடியும், அதை தாங்க முடியும். முழங்காலை முடக்கும் பொழுது தான் அங்கே ஜெயமே வருகிறது. அவள் பெண்கள் அநேக பெண்கள் முழங்காலை முடக்கும் பொழுது அங்கே என்ன செய்யும், ஜெயம் வருகிறதா இருக்கிறது. இதில் என்ன செய்யணும்னா சபையில் பெண்கள் முக்கிய பகுதியாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். கதிர் சோத்திரம். சரியான தலைப்பு யார் தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. இது எப்படி சிக்கியிருக்கேன் பாருங்க. இப்போ நான் இப்போ ஓவராக பேசிட்டேன்னா வீட்டில் பிரச்சனை ஆயிடும். பார்த்தீங்களா, தலைப்பு சொல்லும்போது எப்பா தலைப்பை மாற்ற வேண்டியதானப்பா என் தங்கச்சி சொன்னேன். இப்போ ஆண்கள் தான் முக்கியத்துவம். சபையில் தூணாக நிற்கிறது ஆண்கள் மட்டும்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சின்ன சின்ன காரியங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பாய் போர்லேருந்து என்னது சேரு விரிக்கிற வரைக்கும், அப்புறம் இப்போ லாஸ்ட் வரைக்குமே நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம். அது தூண் நாங்கள் தான். ஏன்னா இவங்க பக்கத்தில் துணையாக தான் நிற்க முடியுமே தவிர அவங்க நிற்க முடியாது, ஏன்னா பெஸ்ட்டாக நிற்க முடியாது. ஏன்னா ஆதி காலத்துலேருந்து ஆண்டவர் உருவாக்கும் போது ஃபஸ்ட்டு ஆண்களை மட்டும்தான் படைத்தார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு துணை தான் மனைவி பெண்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறார். ஒரு நிர்ணயமே ஆண்டவர் பண்ணியிருக்கிறது ஆண்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. இதில் எப்படி சொல்கிறது, ரொம்பவும் பேச முடியாதுல்ல, அதில் கொஞ்சம் அடக்கி பேசுன்ட்டு தான் நானும் இதோடைய வார்த்தையை பிடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே அண்ணன் சொன்னார், பெண்கள் முக்கியம் இல்லா என்று சொல்ல முடியாது, எல்லா இடத்திலும் பெண்களை தான் அதிகமாக முக்கியப்படுத்தியிருக்கிறேன். அண்ணன் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன், நான் பாய் எடுத்து வச்சேன், கூட்டினேன் எல்லாம் சொல்லாரு. சரிதான். இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளுடைய வயத்தில் பிறந்ததா இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அப்போ நம்ம அதுக்கு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவரே நமக்கு கொடுக்கப்பட இயேசு ரட்சிக்க வந்தவர், அவரே ஒரு கன்னிமரியால் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால இயேசு பிறந்ததே ஒரு பெண்ணின் இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். அது இல்லாமல் சமையல் இன்னைக்கு செஞ்சீங்களா, நீங்கள் வெங்காயம் வெட்டினீங்களா? காலையிலேருந்து நாங்கள் எல்லாரும் இங்கே வேலை செஞ்சோம், வெங்காயம் வெட்டணும், அண்ணன் கூட்டினாரு, எல்லாம் சரிதான். இருந்தாலும் வேதத்தில் பெண்களுக்கும் நிறைய பங்கு வச்சுருக்கு, குடும்பத்திலும் அதே மாதிரி தான். குடும்பத்தில் சமுதாயத்தில் நம்ம சபையிலே பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் நிறைய பேரை கூப்பிடுவோம், ஆனால் பெண்களை தான் எல்லா ஜெபத்திலும் அதிகமாக இருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். இது நம்ம சபையிலன்னு மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலுமே அதிக பெண்கள் இருக்கும் ஜெபத்தில். வேலைக்கு போனாலும் ஆண்டவருக்கு அடுத்து தானே வேலை, அதான் ஆண்டவர் தருவார்ல.
என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு வெற்றியாக ஒரு பெண் இருக்கும் நான் மிக முக்கியமாக சொல்லுவேன். அது இல்லாமல் ஆண்கள் இல்லாமல் பெண்களும் இல்லை, பெண்கள் இல்லாமல் ஆண் என் உரையை முடிக்கிறோம். சீஷரை தெரிந்தெடுத்துக்கலாம்க்கா 12 பேர் இருந்தாலுமே ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை நம்ம அறியும் போல நம்மளும் சீஷராக மாறணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த என் உரையை முடிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்துருக்க தலைப்பின்படியாக சபையின் வளர்ச்சிக்கு வந்து ஆண்கள் முக்கியமாக இருக்கிறாங்களா பெண்கள் முக்கியமாக இருக்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. நம்ம சகோதரி சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து முழங்கால்களை முடக்கி தான் நாங்கள் வந்து ஊழியத்தை தாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் முழங்கால்களை முடக்கி தான் நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். அது அவங்களுக்கு தெரிலையாட்டு இருக்குது. அப்புறம் 2 பேருமே சொன்னாங்க, என் மனைவியும் கூட சொன்னாங்க, எல்லா ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லவே கிடையாது. அதனால் ஆரம்பத்திலிருந்து வேத வசனத்தின்படியாக ஆரம்பத்திலிருந்து பழைய ஏற்பாடுனாலும் சரி புதிய ஏற்பாடுனாலும் இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய எல்லா காரியத்திற்கும் ஆண்களை தான் ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாரு, பெண்களை பயன்படுத்தலை. அதற்காக பெண்கள் வந்து இதற்கு தகுதியானவர்கள் இல்லைன்னு சொல்லலை, பெண்கள் முக்கியம்தான். அப்புறம் அது நம்ம தனியாக வெளியில் இதெல்லாம் பேசுனீங்கன்னா பேச வந்தது மறந்து போயிரு சிஸ்டர். அதனால் இது கொடுத்த தலைப்பின்படியாக அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, நாங்கள் வந்து ஆனியன் வெட்டினோம், அதை வெட்டினோம், இதை வெட்டினோம் அப்படின்னாங்க. ஆனியன் வெட்டினாங்க, ஆனால் அந்த ஆனியனை நேற்று நாங்கள் வந்து கொண்டு வரும்போது நாங்கள் எத்தனை பாடுபட்டோன்னு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் போய் அங்கே ஒரு மார்க்கெட்லேயே ஏறி இறங்கி இந்த கூலி வேலை செய்கிற இந்த லோட்மேன் மாதிரி நாங்கள் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து எங்கள் காரில் வச்சு அதை சுமந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அதை நீங்கள் நோகாமல் உட்காந்து இங்கே வெட்டிட்டு நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் பேசக்கூடாது. அது பேசக்கூடாது, நீங்கள் செஞ்சுட்டு தான் நீங்கள் அதை பேசியிருக்கணும். அதனால் ஆண்களோட உழைப்பு வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இது பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அந்த சபையில் வந்து முதல்ல வந்து பெண்கள் தான் எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது சபையை பராமரிக்கிறது கூட நாங்கள் அந்த பொறுப்பை பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவங்க வந்து அதை சரியாக செய்ய மாட்டாங்க, ஒழுங்குங்கிறகமாக செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால அதையும் கூட நாங்களே எங்கள் பொறுப்பை நாங்களே எடுத்து நாங்களே செஞ்சிட்ருக்குறோம். அதனால் எல்லா காரியத்திலையும் சபையோட வளர்ச்சிக்கு ஆண்கள் தான் பெரிதும் துணை நிற்பாங்கன்னு சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இந்த நடுவர் கூட வந்து கடைசியாக தீர்ப்பு கொடுக்கும்பொழுது ஆண்களே ஆண்களே ஆண்களேன்னு சொல்லி முடிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். தலைப்பு புரிஞ்சுட்டு தோல்வியை ஒட்டுக்கொண்டார் சகோதரர் வந்து. எப்படி அவர் ஒத்துக்கிட்டார்ல அவர் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எப்படிப்பட்டவங்கிறது ஒரு சிறிய உதாரணத்துக்கு சொல்லலாம். அண்ணால சொல்லலாம். அண்ணால் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது மலடியாக இருந்தாங்க, இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்க, அவன் சாமுவேலை கொடுத்தாரு. அந்த சாமுவேல் எப்படி தான் முதல் பெயர் சபாய் வரை பெயர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு ஒரு ஆண்மகனை பெற்று உலகத்துக்கு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜெபம் கூட ஆண்மகனை தான் பெற்றாங்களே தவிர பெண் மகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அது ஆண் மகனா பெண் மகனா அந்த அவங்களுடைய ஜெபம் தாங்க முக்கியம், சரிங்களா? அதுமாரி மனைவி சொன்னாங்க, எப்போதும் வந்து ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியல அந்த பெருமை. அவங்களுடைய ஜெபத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன், சரிங்களா? அப்போ பெண்களுடைய ஜெபம் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. பிரதர் சொன்னாங்க, சபையில் பார்த்தீங்கன்னா A to Z நாங்கள் தான் செய்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த வாரம் தான் நடந்து போயிட்டு இருந்தேன், 2 சகோதரி எனக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க. என்ன பேசிட்டு போனாங்க தெரியுங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ எங்கெல்லாம் தூசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஜென்ஸு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட பெண்கள் தான், அந்த தூசி ஆக்குறது கூட பெண்கள் தான். இல்லை அவ்வளோ சுத்தமாக நீங்கள் பெருக்கலங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2026 பாருங்கள், அடுத்தது நாங்கள் எல்லாமே நாங்கள் தான் கையில் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க பேசினதுங்க அது. அதனால் எல்லாத்துக்குமே பெண்கள் தான் முன்னாடி நிற்கிறாங்க. ஜபமாக இருந்தாலும் சரி, க்ளீன் பண்ணுறா இருந்தாலும் சரி, வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி, பெண்கள் பக்கத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. கை தூக்குன்னு சொன்னாங்க. ஐயா சொன்னீங்களா? எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன், நீ எடுக்க மாட்டேங்கிங்களா? நீங்கள் சொன்னீங்களா? எடுக்க மாட்டேங்க. பாஸ்டையா வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கை தூக்குன்னு சொன்னாங்க. யார் ஃபஸ்ட்டு கை தூக்குனா?
பெண்கள் தான் சொல்லுங்க. தூக்குனாங்க. பெண்கள் தான் தூக்குனாங்க. எதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கா? என்ன செய்வாங்க? அவங்க வந்து முன்னின்று செய்யறாங்களா? ஃபர்ஸ்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க செய்யறாங்க? காய் மட்டும் தான் வெட்டுறாங்க. அடுப்படியில் நிக்கிறது யாரு? ஆண்கள் தான். அழகா சமைச்சு போறோம் நாங்க. அங்கேயே 2 பெண்கள் நிக்கிறாங்க. அங்கேயே 2 பெண்கள் இருக்கிறாங்க. இது பாருங்க. துணைதான்ப்பா. பெண்கள் வந்து துணைதான். அதுல மெயின் மாஸ்டர் யாரு? சரி 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 சரி, நீங்க வந்து எவ்வளவு வீரவசனம் பேசினாலும் சரி, ஆனா பெண்கள் தான் எல்லாத்துக்கும் உதவியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஜெபமா இருந்தாலும் சரி, ஒரு இன்னைக்கு சபையோட வளர்ச்சிக்கு தூணா இருக்கிறது யாருன்னா பெண்கள் தான். ஐயா நீங்க சொல்றது உதவிதான். வளர்ச்சிக்கு யாரு? அதான் மெயின். உதவிதாயா வளர்ச்சிக்கு யாரு? ஆத்தும ஆதாயத்துக்கு இன்னைக்கு வளர்ச்சிக்கு அவங்களுடைய ஜெபம் தாங்க. இன்னைக்கு அவங்க ஜெபம் இல்லைன்னாக்கா வளர்ச்சி கிடையாதுங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, சரிங்களா? களத்துல இறங்கி அதனால எல்லாரும் கை தட்டுங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இவங்க சொல்றது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில இருந்து ஜெபம் பண்றது எனக்கு தெரியுங்க. பக்கத்து வீட்டில் சகோதரி இருக்காங்க. நான் ஒரு 4 மணிக்கு எழுந்திருந்து ஜெப சத்தம் அவங்க சவுண்டு கேட்குங்க. யாரு? ஆண்கள் சத்தம் இல்லை, பெண்ணின் சத்தம். அது மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஒரு சவுண்டு வருங்க. அது மாதிரி அவங்க ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு சமைப்பாங்க. இப்போ எல்லாத்துலேயும் பெண்கள் தான் முன்னாடி இருக்கிறாங்க. பார்த்தீங்க, ஆண்கள் இருக்கிறாங்க நீங்க சொல்லலாம். ஆண்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களை இயக்குவதே பெண்கள் தான். ஆண்களுக்கு பின்னாடி தான், முன்னாடி கிடையாது. நீங்க எப்படி பேசினாலும் அவங்களை கேட்டுக்கிட்டு தாங்க எதா இருந்தாலும் செய்ய முடியும். மறந்துட்டீங்க செய்யப்பா. சபையில முக்கியமா இருக்கிறது ஆண்களா? சபையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க சமையலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, சமையலா இருந்தாலும் சபையா இருந்தாலும் எல்லாமே தமிழா கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். இன்னைக்கு தமிழக அரசே யாருக்கு? பெண்களுக்கு தான். பிங்கு பஸ் யாருங்க விட்டுருக்காங்க? ஆண்களுக்கா? பெண்களுக்கு தாங்க. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. யாருங்க? பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால காரணம் எதுக்கு இது கொடுக்குறாங்கன்னா, எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணம். ஆமா, மகளிர் தொகையும் பெண்களுக்கு தான். சொல்லலான்னு உங்களுக்கு வீட்டில் சோறு கிடைக்காது, அதனால சொல்றீங்க எப்படி? நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஓகே, 2 தரப்பினருமே ரொம்பவே நல்லாவே பேசுனீங்க. இதுக்கு நம்ம நடுவரை கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. நடுவர் யாருன்னு யாருக்காச்சும் கெஸ் இருக்குதா? ஜெரால் பாஸ்டர் நாங்கள் முன்னாடி வர இருக்கோம். எல்லாம் கை தட்டலாமா? எல்லாம் கை தட்டுங்க. இதுக்கப்புறம் யாருமே பேசக்கூடாது. இதுக்கப்புறம் பேசக்கூடாது. அவரும் ஒரு ஆணா இருக்கிறதுனால அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்ல வாழ்த்துக்களோடு கூட நல்ல தலைப்பாக இருந்து நல்லா போயிட்டு இருந்து இடையில என்ன ஏன் கொடுத்து விட்டாங்கன்னு தெரியல. நான் பார்த்தேன் 2 பேரும் கரெக்டாக அதிகம் பேசக்கூடாதுங்கிறதுக்காக பேரை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் போனால் பார்த்தீங்களா, இங்கே யாரோ ஒரு வேணா பேசிட்டு போயிடலாம். ஆனால் வீட்டுக்கு போனால் கரெக்டாக அடக்கி தான் வாசிக்கணுங்கிறதுக்காகவே எல்லோரும் பேராக கூப்பிட்டுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே கூப்பிட்டுருக்காங்க. இருந்தால் நல்லது. இப்படி ஒரு தலைப்பு கேட்டு நல்லது தான். அன்றைக்கி 2 பேரும் பேசும்போது எனக்கே குழம்பிருச்சு. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இவங்க பேசுகிறது கரெக்டாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து எதுக்கு உருவாக்கினார் அப்படின்னு நானும் யோசித்தேன். கொஞ்ச நேரம் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்குள்ள சில கேள்வி வந்தது. முதலாவது யாரை படித்தார்? ஆதாமை படித்தார். அது பாயிண்ட் சொன்னாங்க, அப்படி தானே? இவர்கிட்ட சொன்னாங்க, சொல்லும்போது சொன்னாங்க ஆதாமை தான் கருத்தில் படித்தார். அதனால் உண்மையாகவே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியவர் அப்படின்னா ஆதாமை தான். ஏன் கடவுள் முதல்ல ஏவாளை படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆதாம் படிச்சுக்கலாமா இல்லையா? படிச்சுக்கலாம் இல்லை. ஆனால் ஏன் ஆண்டவர் வந்து யாரை ஃபஸ்ட்டை படைத்தார்? ஆதாமை படைத்தார். அதுக்கப்புறம் தான் ஏவாளை எங்கேருந்து உருவாக்கினார்? ஆதாமுடைய விலா எலும்பு. அதான் நம்ம ஆண்களாக உருவாக்கி இருக்கிறோம், பெண்களாக இருக்கலாம். ஆனால் எப்படி வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து தான் பெண்களை கத்த என்ன பண்ணார்? எடுத்தார். அப்போ ஆதாமுக்கே முதல் யாரை கொடுத்தாருன்னா ஆதாமை உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் ஏவாளை உருவாக்கினா, அதுக்கப்புறம் தான் ஆண் சந்ததி. மனுஷன் மற்றவங்க சொல்கிற மாதிரி குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தாலும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி தானே? அப்படின்னு இன்றைக்கி நிறைய குரங்குலேருந்து மனுஷன் வந்திருக்கணும், ஆனால் வரல, அப்படி தானே? இன்றைக்கி மனுஷன் வரானா குரங்குலேருந்து? இல்லை, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, அவ்வளோதான். ஆனால் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறதில்ல. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, ஆதாமை முதலாவது உருவாக்கினார், அதற்கப்புறம் ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினார், அவர் குடும்பமாய் ஆஸ்வதித்தார், அப்படி தானே? அதனால இப்போ இவங்க சொல்கிற 2 கருத்தையும் பார்க்கும்போது மிக முக்கியமாக, அதாவது சபையின் வளர்ச்சிக்காக இருக்கட்டும், குடும்ப வளர்ச்சியில் இருக்கட்டும், சமுதாயத்தில் இருக்கட்டும், எந்த இதில் இருந்தாலும் மிக முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் பெண்கள்னு இவங்க சொல்கிறாங்க, ஆண்கள்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது ஆண்டவர் உருவாக்கும் போதே
மல்கியார் 2:15 என்ன போட்டிருக்குதுன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன் அவர் ஒருவரை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும், சபையில நல்ல தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் வரணும் அப்படின்னா யாரை உருவாக்கினார்? ஒருவனேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா ஒருவன் யாரு? 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்படித்தானே? 2 பேரும் சேர்ந்தா தானே. இப்ப கை தட்டுறீங்கல்ல, இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரைட் ஹேண்டுக்கு தானே நல்ல பவர் இருக்கு. அப்படித்தானே? பவர் ரைட் ஹேண்டுக்கு தான் இருக்குது. ஆனா அந்த ரைட் ஹேண்டை வந்து தனியாக வச்சிருக்க பாருங்களேன், கை தட்ட முடியுமா உங்களால? முடியாது. அப்ப 2 கை சார், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் எடுக்கணும்னு வச்சுக்கலாம், எந்த கையில் எடுப்போம்? ரைட் ஹேண்டில் தான் எடுப்போம். எல்லா பொருளும் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பத்தா பண்ணுவோம். அதே சமயம் லெஃப்ட் ஹேண்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் கை தட்டும் போது 2 கை சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சத்தமே வரும். அப்படி தானே? 2 கை சேர்ந்து ஒரு வேலை செய்ய தான் முடியும். அதனால நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, 2 பேரும் ஒரு சபையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள். 2 பேர் இல்லாமல் சபை வளராது, குடும்பம் வளராது, சமுதாயம் வளராது என்பதை நான் திரும்பியோடு அறிவித்துக் கொண்டே முறையை முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.